இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே இஸ்ரவேலர்கள் மீட்கப்பட்டு எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படிக்கு, அங்கே போய் சேரும்படிக்கு எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் எப்பொழுது எகிப்தை விட்டு வெளியே வந்தார்களோ அப்பொழுது அவர்கள் கண்டது மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். இது நடுவிலே இவர்களை வழி நடத்த கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இவர்களோடு இருப்பதின் அடையாளமாக மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் காணப்பட்டது. எதற்காக? ஒன்று, இவர்களை பாதுகாக்க. அதனுடைய 22வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகவில்லை. நம்முடைய வலப்பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருந்து நம்மை காக்கிறவர், நாம் ஆராதிக்கிற தேவன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த பூமியிலே நாம் காண்கிற சூரியன் மறைவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய நீதியின் சூரியன் நமக்கு மறைந்திருக்கிறவர் அல்ல. பகலோ இரவோ கண் விழித்து உறங்காமல் தூங்காமல் நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார். மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் வெளிப்படுகிறது நம்மை பாதுகாக்க. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலரை அவர் வழி நடத்தினதை வேதம் காண்பிக்கிறது. 107வது சங்கீதத்திலே இஸ்ரவேலர்கள் மீட்கப்பட்டு நடத்தப்பட்ட காரியங்களை குறித்து சொல்லும் போது அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? செவ்வையான வழியிலே நடத்தினார் என்று. கர்த்தர் நம்மை செவ்வையான வழியில, நேர் வழியில நம்மை நடத்துவதற்காக மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர் நமக்கு முன்பாக நிற்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்காக ஆயத்தம் பண்ணின இடத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் நமக்கு முன்னே செல்லுகிறார். பின்னாக துரத்தி வந்த பார்வோனை கலங்கடிப்பதற்காக அவர் மேகஸ்தம்பத்திலிருந்து அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சத்ருவை நம்மை நெருங்க விடாதிருக்க மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் நமக்கு முன்னே செல்லுகிறார். சத்துருவை நம்மை சேர விடாதிருக்கும்படி நம்மை காக்கிறவர். எல்லையை போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராது என்று சொல்லி, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி கண்மணி போல காக்கிறவர். யாருக்கு தேவன் இதை செய்கிறார் பார்த்தீர்களா? எகிப்தை விட்டு வந்தவர்களுக்கு. எகிப்து எதை காண்பிக்கிறது? அடிமைத்தனம். அடிமைத்தனத்திலிருந்து யார் வெளியே வருகிறார்களோ அவர்களை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக, அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின நன்மைகளை காண்பிப்பதற்காக, சுதந்திரிக்க வைப்பதற்காக, நித்திய இளைப்பாறுதலே அவர்களை வழிநடத்தி கொண்டு போய் சேர்ப்பதற்காக மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு காணப்படுகிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, அடிமைத்தன கட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அந்த இஸ்ரவேலர்கள் வெளியே வர காரணமா இருந்தது என்ன தெரியுமா? ஆட்டுக்குட்டியின் இரத்தம். இதற்காக அவர்கள் செய்தது என்ன? நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்களுடைய முறையிடுதலின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டினது. இந்த நாளிலே நாம் நோக்கி கூப்பிடும்படியாக, நாம் பற்றி கூப்பிடும்படியாக அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் தான் இயேசு என்னும் நாமம். இயேசுவே, என்னை இரட்சியும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று உண்மையாய் நோக்கி கூப்பிடும் போது வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தர் இறங்கி வந்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே உங்களை மீட்டு எல்லா பாவங்கள் நீங்க சுத்திகரித்து புது சிருஷ்டியாக்கி உங்களை வழிநடத்தி உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்க
அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களை பாதுகாக்க, எங்களை வழிநடத்த, சத்துரு எங்களை சேர விடாதிருக்க, எங்களுக்கான ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்க, எங்களுக்கு முன்பாக மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் இருந்து வழி நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். உம்மால் நடத்தப்பட எங்களை விட்டு கொடுக்கிறோம். கிருபையாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.